உற்பத்தி மற்றும் இறக்குமதி ஆகியவற்றை தேவைக்கு ஏற்ப கண்காணித்து வந்தால்தான் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று பருப்பு வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அரசின் நடவடிக்கைகளால் வரும் நாட்களில் பருப்பு விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். டிசம்பர்லாம் மறுபடியும் புது கிராப் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் குறையும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, கிரீன் பீஸ்க்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. 20 ரூபா இருந்த கிரீன் பீஸ் 75 ரூபாய்க்கு போச்சு. மறுபடியும் இப்போ 25 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதே மாதிரி உற்பத்தி கூடுதலாகவும் இம்போர்ட் கூடுதலாகவும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் குறைந்து விடும் என்கிறது எங்களுடைய கருத்து. எல்லா ஸ்டேட்லையும் எவ்வளோ பருப்பு வேண்டியது இருக்குது, தேவை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா கவர்மெண்ட்லேயும் தேவையான இதை பட்டியலை வாங்கி அதுக்கு தகுந்தபடி சரக்கு வரத்து வர நேரம் கொள்முதல் பண்ணி ஒரு வருஷத்துக்கு உண்டான தேவையை கொள்முதல் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேண்டியிருக்கோ அந்த ஸ்டேட்டை மாதம் மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த பெருவணிகர்களுக்கும் பெருவணிகள் லாபம் சம்பாதிக்கிறதையும் மக்களுக்கு குறைந்த விலையில் சரக்கு கொடுக்கலாம். அதனால் அடுத்து விலைவாசி குறையிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கிறது. இந்த மாதிரி செஞ்சால்